போர் நிறுத்தத்திற்கான சமரசம் செய்பவர்கள்ட்ட ஈரான் வந்து ஒரு விஷயத்த தெளிவாகவே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, மீடியேட் பண்ணுவாங்க இல்லையா அவங்ககிட்ட சில கண்ட்ரீஸு, ஈரானுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டீஸ் அதாவது ஆற்றல் உள்கட்டுமானங்களோ, அமைப்புகளோ எதையாவது வந்து இஸ்ரேலோ, அமெரிக்காவோ தாக்குமானால், வளைகுடா பகுதி முழுவதையும் நான் இருட்டாக்கி விடுவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பகிரங்க எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. இந்த நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ அந்த வார்ஃபேர்ல வந்து ரொம்ப அட்வான்ஸா ஈரான் இருக்குங்கிறத வந்து முந்தினைய வீடியோல நம்ம பார்த்தோம். இப்ப அதுபோல அவங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, புதிய தலைமுறை நியூ ஜெனரேஷன் ஸ்டெல்த் ட்ரோன்கள உருவாக்குவதற்கான முயற்சியில அவங்க அப்படி உருவாக்கிட்டு வர்றதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றன. முயற்சியில உருவாக்குறாங்க அப்படிங்கிற தகவல். ஸ்டெல்த்ன்னா வந்து ரகசியமாக அமெரிக்காட்ட மட்டும்தான் ஸ்டெல்த் அ ஜெட், ஏரோப்ளேன் F-35 அப்படின்லாம் வரிசையா சொல்றாங்க. அந்த ஸ்டெல்த்தையே இவங்க ஈரான்காரங்க கண்டுபிடிச்சுட்டாங்க எங்க வருதுன்னு சொல்லிட்டு. இவங்க அது ஏரோப்ளேன் இல்ல, ட்ரோன்ஸ் தான். சின்னதா இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து அது ஸ்டெல்த் ரகசியமாக ரடார்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் அதனுடைய சிக்காம மாட்டக்கூடிய ஒரு அந்த ட்ரோன்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இப்படி வந்துட்டா இவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு இது வந்து எதிர்கால மோதல்கள்ல ஒரு எதிரி நாட்டுக்கு மிகவும் கடினமான ஒரு யுத்தமாக அமையப் போகிறது என்பதை இன்றைக்கு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே ஈரான் வந்து இந்த தொழிலையும் முன்னேறி இருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம்.